கொடிகாமம் வைத்தியசாலையில் முன்னுதாரணமான செயற்பாடு. யாழ் தென்மராட்சியில் முன்னுதாரணமான செயற்பாடாக கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலை வைத்தியர் மற்றும் நோயாளர் நலன்புரி சங்கத்தினரின் கோரிக்கையை அடுத்து மட்டுவில் கிழக்கு வில்சன் சனசமூக நிலையத்தினரால் இன்று சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. குறித்த சிரமதான பணியை கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலை நோயாளர் நலன்புரி சங்கத்தினரும் உத்தியோகத்தர்களும் இணைந்து மேற்கொண்டு வைத்தியசாலை சூழலை துப்புரவு செய்துள்ளனர். இந்த சிரமதான பணி இன்று காலை முதல் மாலை வரை இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் மட்டிவில் கிழக்கு வில்சன் சனத்தில் இருந்து டாக்டர்கிட்ட வேண்டுகோள் இங்கே வந்திருக்கின்றோம். எங்களுடைய சனசமநிலையம் இவ்வாறான தொழில் செயற்பாடுகளில் பல வருடங்களாக ஈடுபட்டு வந்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த சிரமதான பணிகளை கொஞ்சம் விஸ்தரித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சனசமநிலையம் ஆரம்பித்த இந்த நோக்கமே இந்த சமூக பணிகளில் கொஞ்சம் செய்ய வேண்டும் என்றும் மற்றது மக்களை விழிப்படைய செய்து கல்வி சுகாதாரங்கள் கொஞ்சம் அவர்களுடைய முயற்சிக்கும் இந்த நிலையம் பாடுபடுவோம் தான் ஆரம்பத்தில் 1977ஆம் ஆண்டு மாசி மாதம் இந்த நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு 49 ஆண்டுகளை கடந்து 50வது ஆண்டை எதிர்கொண்டு கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய பணி அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தில் மாறி மாறி எந்த நிர்வாகம் வந்தாலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பல இடங்கள் அன்னையிடம் அளவட்டி பிரதேச வைத்தியசாலை அதை டாக்டர் இந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் அது வாரிய சிரமதான பணியை மேற்கொண்ட நாங்கள். அதே போன்று இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய கிராம சுத்திகரிப்பு கிராமம் வீதிகள் ஆண்டு விழாவை முன்னிட்டு செய்த நாங்கள் பாடசாலை செய்த நாங்கள் கமலாசனி வித்தியாசாலை மைதானம் இவ்வாறான செயற்பாடுகின்ற நோக்கமே இந்த சுகாதாரங்களையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் டெங்கு ஒழிப்பு சம்பந்தமான செயற்பாடுகளை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் முக்கியமாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வைத்தியசாலையும் எங்களுடைய இந்த செயற்பாட்டை அறிந்து வைத்தியர் மூலமாக எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. உற்பத்தியாரின் கடிதம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் எல்லாரும் அதை ஏற்று அது சென்ற மாதம் செய்ய வேண்டிய இந்த பணி மழை காரணங்களாலும் பல இடைஞ்சல்களாலும் செய்ய முடியாமல் போயிட்டது. இந்த போதிலும் இந்த வாரம் செய்வதற்கு நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்காக வைத்தியர்கள் இந்த வகையில் நாங்கள் அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட சேர்ந்து இப்போ இந்த வைத்தியசாலை அபிவிருத்தி பணியாளர்கள் இணைந்து செய்வது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே போன்று இவ்வாறான இந்த சமூக பணிகளை இந்த கிராம மட்டங்களில் இருக்கின்ற பொது அமைப்புகள் ஒவ்வொன்றும் தாமாக உணர்ந்து முன்வந்து
செய்தால் எமது பிரதேசம் உண்மையிலேயே ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலிருந்து தன்னை வலுப்படுத்திக் கொள்ளும். அதனூடாக எங்களுடைய கிராமத்திலே உள்ள மக்கள் ஆரோக்கியமாகவும் சுகாதாரம் வாழ முடியும் என்பது எங்களுடைய நோக்கமும் அதுதான். இதை விட நாங்கள் பல சிரமதான பணிகளோடு கல்வி செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஜனநாயகத்தில் இருந்து நாங்கள் இலவசமான கல்வி செயற்பாடுகள், ஆங்கில வகுப்புகள், கணித வகுப்புகள் அதனை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். தென்மராட்சியிலேயே சென்ற வருடம் தரப்படுத்தல ஏத்தரத்தில் 106 சதவீதம் எங்களது ஏத்தரத்தில் இருக்கின்றது. அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதோட உங்களோட ஒத்துழைப்பு இது இருந்தால் நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய பணியை மேற்கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொள்கிறோம். இன்றைய தினம் கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையில் சிரமதான பணியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே மட்டுவில் கிழக்கு வின்சென்ட் சரசமூக நிலையத்தினரோடு இணைந்து எங்களுடைய வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள், அதேபோல நோயாளர் நலம்புரி சங்கத்தினர், பொதுமக்கள், பொது அமைப்புகள் என பலரும் இந்த சிரமதான பணியிலே இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் உண்மையில முதலாவதாக எங்களுடைய மட்டுவில் கிழக்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய வில்சன் சனசமூக நிலையத்தினுடைய நிர்வாகத்தினருக்கும் அதே அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய மட்டுவிலை சேர்ந்த இந்த சனசமூகத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வைத்தியசாலை நிர்வாகம் சார்பாக எங்களுடைய வைத்தியருடைய இந்த பொறுப்பு வைத்திய அதிகாரிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சனசமூக நிலையத்தினர் இவ்வாறான ஒரு முன்மாதிரியான இந்த ஒரு எங்களுடைய சிரமதான பணிக்காக இங்கு இன்று காலையில் 8:07 இங்கு வருகை வந்திருந்தார்கள். தொடர்ந்து இன்று மாலை வரைக்கும் இந்த சிரமதான பணியை முன்னெடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுடைய பணி என்பது எங்களுடைய பிரதேசத்துக்கு ஒரு சால சிறந்ததாக அமைந்திருக்கின்றது. இது அவருடைய பணி மாத்திரமல்ல, இதுக்கு மேல மற்றவர்கள் வழிகாட்டிகளாக இந்த சனசமூக திகழ்கின்றது. ஏனென்று சொன்னால் எல்லோருடைய மனங்களும் நிச்சயமாக மாற வேண்டும். இவ்வாறான பொதுப்பணிகள், சிரமதான பணிகளை செய்வதனூடாக எங்களுடைய பிரதேசத்தை எல்லா இடங்களையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நோயற்ற ஒரு வாழக்கூடிய ஒரு இடமாகவும் எங்களுடைய பிரதேசத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியிலே முதற்கட்டமாக நான் பார்க்கின்றேன். இவர்களுடைய பணி, அந்த பணியை எங்களுடைய எல்லா பிரதேசத்து மக்களும் முன்வந்து இவ்வாறான பணியில ஈடுபட வேண்டும். உண்மையில இந்த வயசான காலத்திலும் கூட இந்த அம்மாக்கள் எல்லாம், இந்த அக்காக்கள் எல்லாம் இந்த இடத்துல எங்கோ இருக்கக்கூடியது, அதாவது மட்டுவில் என்ற பிரதேசம் பாவச்சேரி வைத்தியசாலை அண்டிய பிரதேசம். ஆனாலும் எங்களுடைய கொடிகாமம் வைத்தியசாலையுடைய கோரிக்கைக்கமைவாக இவர்கள் தொடர்ச்சியாக இந்த சமூக பணியை செய்து கொண்டு வருகின்ற அந்த பணியின் கீழான நடவடிக்கையில் எங்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக அவர்கள் வருகை வந்து இவ்வாறான ஒரு பணியை செய்தது எங்களுடைய பிரதேசத்துக்கும் எங்களுடைய வைத்தியசாலைக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம். அவர்களுக்கு, இந்த சரசமூக நிர்வாகத்துக்கும் மட்டுவில் பிரதேசத்து மக்களுக்கும் நாங்கள் வெகுவாக நன்றி அறிதலை தெரிவித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இடங்களிலும் இவ்வாறான பணியில அவர்கள் பல இடங்களில் இவ்வாறான பணியை செய்து வருகிறார்கள். அந்த வகையில இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பிரதேச இளைஞர்களும் இவ்வாறான பணியில, இவ்வாறான சமூக செயற்பாடுகளில் இறங்க வேணும், பொதுப்பணிகள் இறங்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை வினயமாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களோட வைத்தியசாலையும் வைத்திய பொறுப்பதிகாரி வேண்டுகோளுக்கு இணங்க இங்க எங்களோட வைத்தியசாலையில வந்து இப்படி சேவையை செய்த அனைவருக்கும் எங்களோட வைத்தியசாலை சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். எங்களோட ஹாஸ்பிட்டல்ல ஆண் தொழிலாளர்கள் இல்லை, ஒரு ஆண் தொழிலாளர்களும் இல்லை, எல்லாருமே ஃபீமேல் ஸ்டாஃப் தான். நாங்கள் இவ்வளவு வேலையிலும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களோட வைத்திய அதிகாரி கேட்டதுக்கு நாங்கள் வந்து செய்ததுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.